யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் அன்றாடம் பயன்படுத்தும் தேநீர் சம்பந்தமான ஒரு தலைப்பு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் தேநீர் என்பது மிக அவசியமான ஒரு பொருளாக மாறிவிட்டது. ஆனால் இந்த தேநீர் குடிப்பதன் மூலம் நமக்கு கிடைத்த நன்மை தீமை என்ன என்று பார்த்தால், இந்த தேநீர் கிடைக்கக்கூடிய தேயிலை என்பது நமக்கு சீனாவில் இருந்து வந்தது. இந்த தேயிலை என்பது உங்களுக்கு என்னென்னா மூலிகை தான், அது ஒரு மூலிகை தான், விளையக்கூடிய மூலிகை. அது நமக்கு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு பானமாக இருந்தது. அதை குடித்தாலே கொஞ்சம் மனிதர்கள் சுறுசுறுப்பு அடைவார்கள். அந்த மாதிரியான ஒரு பொருள் தான் அது. அது இன்றைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, வணிகத்தின் மூலமாக அது நமக்கு மிகப்பெரிய கெடுதலை தரக்கூடிய ஒரு விஷயமாக மாறி, நமக்கு இங்கே வரக்கூடிய தேயிலை பல்வேறு ரசாயனம் மூலமாக கலந்து தேயிலை தருகிறார்கள். கடையில் நம்ம அதை வாங்கி அதை பயன்படுத்துகிறோம். அதனால் நமக்கு மிகப்பெரிய கேடுகள் வருகின்றன. பார்த்திங்கன்னா பித்தம் அதிகரிக்கிறது, சூடு அதிகமாகிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மனிதருக்கு கெடுதலை தரும். மூலிகை தீ நீர் அப்படின்னு சொல்லணும். தேநீர் எல்லாம் தீ நீர். அதற்கான பொருள்கள் மா இலை. அந்த மா இலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலர்ந்து வரக்கூடிய அந்த இலை, நாவல் இலை, அதையும் நீங்கள் கொஞ்சம் பறித்து வச்சுக்கோங்க. அதை போன்று உங்களுக்கு ஆவாரம் பூ, ஆவாரம் இலை, இதை நீங்கள் வச்சுக்கலாம். கொய்யா இலை, அதை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மாதிரியான இலைகளை நீங்கள் பயன்படுத்துகிறப்ப அவ்வளோத்தையும் எடுத்து நல்ல நிலையிலே உணர்த்தி அதை காய போட்டு நீங்கள் 1-2ஆக திருத்தி வைத்து கொள்ளலாம். நீங்கள் மிக்சியிலே போட்டு திருத்தி அதை வைத்து கொண்டால் நீங்கள் தினசரி என்ன செய்யணும்னா அதை கொஞ்சம் போல் எடுத்து இன்றைக்கி நம்ம 1 டம்ளர் தேவை என்று சொன்னால் 2 டம்ளர் தண்ணியை வையுங்கள். அதில் அந்த கொஞ்சம் பொடியை போடுங்க. இந்த மூலிகை பொடியை போட்டு நல்லா கொதிக்க வைங்க. 1க்கு பாதி ஆகிற அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சு அந்த தேநீரோடு கருப்பட்டி அல்லது நாட்டு சக்கரை, இதோடு உங்களுக்கு இலுப்பம்பூ கிடைத்தால் அந்த இலுப்பம்பூவையும் இதோடு பயன்படுத்தி கொள்ளலாம். ஏனென்றால் இலுப்பம்பூவில் உங்களுக்கு இனிப்பு சத்து அதிகம், எந்த விதமான கேடும் கிடையாது. கருப்பட்டின்னு சொன்னால் கருப்பட்டிலையும் சீனியை கலக்கிறாங்க, நாட்டு சர்க்கரையும் அந்த மாதிரி நமக்கு ரசாயன கலவையோடு வருவதால் உடலில் கேடுகள் விளைவிக்கலாம். அதனால் நீங்கள் இலுப்பம்பூவை பயன்படுத்தி இந்த மாதிரியான ஒரு தேநீரை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு உடல் வளம் வரும். ஏன்னா இன்றைக்கி சர்க்கரை வியாதின்னு சொல்லக்கூடிய அந்த நீரிழிவு வியாதி அதிக அளவிலே உலக அளவில் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலும் அதிகமாக பரவிட்டு, இதை போக்குவதற்காக தான் நம்ம இந்த தேநீரில் மா இலையும் நாவல் இலையும் பயன்படுத்துகிறோம். நாவல் இலையை தினசரி பயன்படுத்துகிற போது நம்மளுடைய இன்சுலினை பலப்படுத்தக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கிறது. இன்சுலின் இருப்பதால் நமக்கு சர்க்கரை நோய்கள் தவிர்க்கப்படும். இந்த டீக்கினுடைய சுவைக்கும் நீங்கள் சொல்கின்ற மூலிகை டீயினுடைய சுவைக்கும் கொஞ்சமாவது சம்பந்தம் இருக்குமா, சுவை இருக்குமா என்று கேட்கலாம். நீங்கள் கேட்பதில் உண்மை இருக்குது. ஆனால் நாம் இந்த டீக்கு எப்படி மாறினோம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க. நாம் காலங்காலமாக நீத்தனியை குடிச்சிட்டு இருந்தவங்க டீக்கு மாறி இருக்கிறோம். இந்த டீக்கு எப்படி மாறணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டீயை விற்பனை செய்வதற்கு முன்னாலேயே ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த டீயை போட்டு விளம்பரம் பண்ணாங்க, இலவசமாக கொடுத்தாங்க. நாம் அதற்கு அடிமைப்படுத்த பழக்க வைத்தார்கள். நாம் அதுக்கு அடிமையாகும். அந்த அடிமைத்தனம் தான் இன்னும் இந்த டீயிலிருந்து நம்ம விடுபட முடியாமல் இருக்கிறோம். அதை போன்று இல்லாமல் நாம் மூலிகை தேநீருக்கு மாற வேண்டும். நம்ம இதிலேருந்து பழகிட்டோம். நீங்கள் எப்படி அந்த சுவைக்கு அடிமையானமோ அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த மூலிகை டீக்கு மாறுங்க. இதை போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படுமானால் எங்கள் சேனல்களை தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி.